Flipkartோட கோட் சேல்ல எல்லா பிரைசிங்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரைம் டேலயுமே உங்களுக்கு பிரைசிங்லாம் வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில அண்டர் 20,000 செக்மெண்ட்ல இருக்கிற பெஸ்டான ஸ்மார்ட் போன் டீல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கணும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரியே லாஸ்ட் 2 மந்த்ல நான் சொன்ன ரெக்கமெண்ட் பண்ண நிறைய மாடல்ஸ் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில புதுசா லான்ச் ஆகிற எல்லா மாடல்ஸுமே ரொம்ப பேசிக்கான ஸ்பெக்கோட தான் வருது. ஸோ இந்த மாசம் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் 20,000 செக்மெண்ட்ல ஓரளவுக்கு டீசென்டான ஸ்மார்ட் போனா உங்களால வாங்க முடியும். இப்ப தேவை இருக்கவங்க இந்த வீடியோ முடிச்ச உடனே இங்க இருக்கிற ப்ராடக்ட் லிங்க்லாம் கிளிக் பண்ணி உடனே வாங்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இப்போ இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பெஸ்டான டீல்ஸ் எல்லாம் பார்த்தரலாம். இதுல ஃபர்ஸ்ட் பிக் ஐக்கோட Z11X, இது விவோட T5X ஓட இன்னொரு வெர்ஷன் தான். இது அமேசான்ல கிடைக்குது. இந்த போன் இப்போ 20,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட்டோட வருது. இதுல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா 7200 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. இது வழியா உங்களுக்கு ஒரு 13 மணி நேரம் வரையுமான பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். நான் இனிஷியலா அதை ரிவ்யூ பண்ணும்போது நிறைய லேக்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட்ல நிறைய ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. சோ உங்களுக்கு நார்மல் யூசேஜுக்காக ஒரு போன் வேணும், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த போனை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது போக்கோவோட M8. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸான அப்ரோச்ல தான் வந்துருது. 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்குது. என்ன ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி அலர்ட் பண்ண மாதிரி 18,000 ரூபாய்க்கு போக்கோ M8 வந்துச்சு. உங்கள எத்தனை பேர் வாங்குனீங்கன்னு தெரியல. பட் அஃபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்க பிரைசிங் இப்போதைக்கு 20,000 ரூபாய். 20,000 ரூபாய்க்கு ஸ்டில் இந்த போன் வர்த்து தான். 6GB 128GB வேரியன்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 3 கிடைச்சிரும். நார்மலான டாஸ்க் மல்டி டாஸ்கிங் ரன் பண்றதுக்கு ஓகேவா இருக்கும். பட் கேமிங் சைட் போறீங்கன்னா நோ எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு அடுத்து கேமரா சைட பொறுத்த வரைக்கும் டீசென்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுல கிடைக்கும். பேட்டரி சைடுல 5520 mAh பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 9 மணி நேரம் வரலியமான SOD கிடைச்சிச்சு நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது. சாஃப்ட்வேர் சைடு வரும்போது உங்களுக்கு 4 வருஷத்துக்கான OS அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனா நான் பார்க்கறேன். 20,000 செக்மெண்ட்டுக்கு இப்ப இருக்கிற டீல்ஸ்ல இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலா இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது சாம்சங்கோட F36. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இப்ப 22, 23 அப்படின்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கோட் சேல்ல 18,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்க்கு வருது. 6GB 128GB வேரியன்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுல உங்களுக்கு Exynosோட 1380 யூஸ் பண்ணிருக்காங்க. இதுலயும் மல்டி டாஸ்கிங்லாம் ஓகேவா இருக்கும். கேமிங்க்குலாம் இந்த போன் செட் ஆகாது. டிஸ்ப்ளே சைடுல வரும்போது AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த நாட்ச் மட்டும் கிடைச்சிரும் எக்ஸ்ட்ராவா. சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 6 வருஷத்துக்கான OS அப்டேட் இந்த போன்ல எதிர்பார்க்கலாம். இதோட சேர்த்து அடிஷனலா இந்த போனோட இன்னொரு செல்லிங் பாயிண்ட் என்னன்னா கேமராஸ் வந்து நல்லா இருக்கும். ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால மெயின் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்சாரா நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து பார்க்க போறது எனக்கு கேமிங்காக ஒரு போன் வேணும். ஆனா அண்டர் 20,000ல தான் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்காக இன்ஃபினிக்ஸோட GT30 அவைலபிளா இருக்கு. இது ஒரு பெஸ்ட் டீலா இருக்கு. பட் பிராண்டோட ரெputation உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க. 8GB 128GB வேரியன்ட் இப்ப 19,500 ரூபாயில இருந்து 18,500 ரூபாய் சில நேரங்களில் கிடைக்குது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமிங் ட்ரிகர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTekோட Dimensity 7400 கிடைச்சிரும். அண்டர் 20,000 செக்மெண்ட்ல ஒரு டீசென்டான கேமிங் எதிர்பார்ப்பு இந்த போன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம கேமரா சைடு வரும்போது 64 மெகா பிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாலும் டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். பேட்டரி சைடுல 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 45 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட். பட் சாஃப்ட்வேர் சைடுல வரும்போது 2 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. OS அப்டேட் வந்து கொஞ்சம் டிலேவா தான் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் தான் இந்த போனோட நெகட்டிவா நான் பார்க்கறேன். 18,500 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒரு வர்த்தான டீல் மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரியான ஒரு டீலை நீங்க கிராப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்து எனக்கு என்ட்ரி லெவல்ல வேணும்பா 20,000 என்னால போக முடியாது, 16,000 ரூபாய் தான் என் பட்ஜெட் அப்படின்னா மோட்டோவோட G37 பவர் மட்டும் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். 4GB 128GB வேரியன்ட்டை இப்போ 16,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவல் 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற மேஜரான ஹைலைட் என்னன்னா 7,000 mAh பேட்டரி கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாம கேமரா சைடுல ஓரளவுக்கு டீசென்டான எதிர்பார்ப்புகள் பேக் சென்சார்ல வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடுல உங்களுக்கு 8MB சென்சார் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கர், IP64 ரேட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சிரும். பட் சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுவரையும் பார்த்த டீல்ஸ்ல இந்த 20,000 செக்மெண்ட்ல எனக்கு வர்த்தா படுற ஒரு டீல்ஸ் என்னன்னா சாம்சங்கோட F36, போக்கோவோட M8. இந்த 2 டீல்ல கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். மத்த எந்த டீல் எடுத்துக்கலனாலும் இது 2 நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமான விஷயம் இதுல இருக்கிற எல்லா ப்ராடக்ட் லிங்க்குமே இங்க ப்ராடக்ட் டேக்ல ஆட் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல இருக்கிற ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்த கேட்டகரி வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.